கார்த்திகை தீபம் தொடரில் பரமேஸ்வரி கோயில் திருவிழாவுக்கு எல்லாரையும் ரெடியாக இருக்க சொல்கிறாங்க. நான் போய் சாமி நகையெல்லாம் எடுத்துகிட்டு வரேன், டைம் ஆச்சுன்னு போகிறாங்க. பீரோவை திறந்து பார்த்தா வெறும் பாக்ஸ் தான் இருக்குது. பாக்ஸில் உள்ள கோயில் சாமி நகைலாம் எதுவுமே இல்லை. அதிர்ந்து போகிற பரமேஸ்வரி திருன்னு முழிக்கிறாங்க. அங்கே இருக்கிற பேத்தி பேருங்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. பிறகு ரேவதி கேட்குறா, பாட்டி எல்லாம் யோசிச்சு பாருங்கள், நகை அங்கே தான் வச்சிங்களா இல்லை வேறு எங்கேயாவது வச்சிங்களான்னு. இல்லைம்மா நான் அங்கே தான் வச்சோம்மா, பாக்ஸ் இருக்குது, நகை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுறாங்க. தேடி பார்த்தா எங்கேயும் நகை இல்லை. கழுத்தில் தட்டுற கயிறோட சிங்கப்பல்லோட ஒரு கயிறு கிடக்குது. அதை கார்த்திக் எடுத்து யோசித்து பார்க்குறாரு. கோயில் திருவிழாவில் ஒருத்தன் இடிச்சிட்டு போகிறான் கார்த்திகை. அவன் கழுத்தில் இந்த கயிறு இருக்குது. யோசித்து பார்க்குறாரு. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் நகையோடு வருவேன்னு சொல்லிட்டு கார்த்திக்கு கூட மயிலும் வரேன்னு சொல்லி போகிறாரு. 2 பேரும் போகிறாங்க. காரில் ஊருக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் 2 பேர் உட்காந்துருக்குறாங்க. அவங்கக்கிட்ட விசாரிக்கிறாங்க. கையில் சிங்கப்பல்லோடு இருக்கிற கயிறை காட்டி, இதை கட்டிக்கிட்டு இருப்பார், அவர் எங்கே இருக்கிறாரு, அவர் தெரியுமான்னு கேட்குறாங்க. இது ஊரில் பாண்டி தான் கட்டியிருப்பான், அவன் தான் இந்த இது கட்டியிருப்பான். நேராக போங்க, அவர் வேப்ப மரம் இருக்கும், அதுக்கிட்ட வீடுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போய் விசாரிக்கிறாங்க. அங்கே ஒருத்தர்கிட்ட அவரும் அட்ரஸ் சொல்கிறாரு. அவன் பேரையே சொல்கிறாரு. போனால் வீட்டில் வெளியே நிற்கிறான். என்னடா நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க, நகத்தின விஷயம் தெரிஞ்சு போச்சு என்னென்னு பளபளப்போடு நிற்கிறான். அவங்கக்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. எனக்கு எதுவும் தெரியாது, ஏன் தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணாமல் போங்கன்னு சொல்கிறான். அந்த கையை எடுத்து காட்டுறாங்க, இது உன்னுடையது தானே அப்படின்னு. பயந்து போன அவன் விஷயத்த சொல்கிறோம். இது நான் திருடல, பரமனும் போலீஸ்காரன் தான் செய்ய சொன்னாங்க, நகை அவங்க கையில் கொடுத்துட்டேன்னு சொல்கிறோம். இந்த பஞ்சாயத்தில் எல்லாரும் முன்னாடியே வந்து சொல்லணும்னு கார்த்திக் சொல்கிறான். கூட்டிக்கிட்டு வர்றாரு. நகை திருடியவனை பஞ்சாயத்தார்கள் முன்னையில் கூட்டி வந்து நிற்க வைக்கிறாரு கார்த்திக்கு. நகை திருடினது இதான உண்மையை சொல்லு, நகை திருடி யார்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லி மயில் கேட்குறாரு. அப்போ சொல்கிறான், நகை நான் எனக்காக திருடல, விரும்பணும் போலீஸ்காரர் தான் திருட சொன்னாங்க, அதனால தான் திருடினேன், திருடி நகை அவங்க கையிலேயே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. திட்டு பையன் பேச்செல்லாம் கேட்டு எங்களை பார்க்காதீங்க, நான் இவனை யாருன்னு எங்களுக்கு தெரியாது, இவன் போய் சொல்கிறாண்டு அந்த போலீஸ்காரரை விரும்பணும்னு சொல்கிறாங்க. அங்கே அமைச்சரும் இருக்கிறாரு. பிறகு அப்போ 2 பேர் வீட்லையும் போய் சோதனை போடுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. முதல்ல விமன் வீட்டில் போய் சோதனை போடுறாங்க, எதுவும் கிடைக்கல. 2வது போலீஸ்கார வீட்டில் போய் சோதனை போடுறாங்க, எதுவும் கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கார்த்திக் முடிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. அப்போ அங்கே ஒரு மரத்துக்கிட்ட பல்லனோடைய நோண்டி மூடின மாதிரி இருக்குது, அங்கே நோண்டி பார்க்குறேன்னு சொல்கிறாரு. அங்கே நோண்டி பார்க்கும்போது உள்ள துணியில் சுற்றி நகை இருக்குது. அவங்க இருக்கிற அமைச்சர் அந்த போலீஸ்கார மேலே கோவப்படுறாரு. என்ன யோக்கிய மாதிரி பேசுனீங்க, இப்போ என்ன ஆச்சு, நீலாம் போலீஸ் வேலைக்கே இருக்க தகுதி இல்லாத ஆள், பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீயே திறனா இருக்கிற, உன்னை நான் சிபாரிசு பண்ணி உன்னை வேலையை விட்ட தூக்குறேன்னு எச்சரிக்கிறது மட்டும் இல்லாமல் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண சொல்கிறாரு. அங்கே வந்திருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட 2 பேரும் அவங்கள கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அமைச்சருக்கு நன்றி சொல்கிறாரு கார்த்திக்கு. அமைச்சர் எல்லாம் உங்களால் தான் நடந்துச்சு. நகை எடுத்துக்கொண்டு கார்த்திக் மயிலும் வீட்டுக்கு போகிறாங்க. நகை கிடச்சிடுச்சா, யார் திருடினதுன்னு கேட்குறாங்க. விரும்பணும் போலீஸ்காரங்க பண்ண வேலை தான் இதுன்னு சொல்கிறாங்க. பிறகு நகை எடுத்துக்கிட்டு எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பிடுறாங்க.